ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, கிண்டல் செய்து நடிக்க மாட்டேன். இந்த செய்தி நாகேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டது. ஒரு நாள் காலையில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துதான். நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு எதிரில் பேசினவர் சொன்னாராம். உடனே நாகேஷ் அவர்கள், நல்லது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். என்னோட பேர் சாஸ்திரி, நான் சென்சார் போர்டோட அதிகாரி அப்படின்னு சொன்னாராம். உடனே நாகேஷ், சொல்லுங்க சார், உங்களை போன்றவர்களை ரசிகராக பெற்றதில் எனக்கு ரொம்ப பெருமை சார் அப்படின்னு அவரும் சொன்னாராம். நான் உங்களை பார்க்கணும், என்னோட ஆஃபீஸ் பனகல் பார்க் அருகில் தான் இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் போகிறப்போ சில நிமிஷங்கள் எனக்காக ஒதுக்கணும் முடியுமா அப்படின்னு அவர் சாஸ்திரி கேட்டாராம். உடனே நாகேஷ், கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு அவரும் சொன்னாராம். அன்றைய தினமே ஷூட்டிங் போகிற வழியில் சென்சார் போர்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாஸ்திரியை சந்தித்திருக்காரு. சாஸ்திரி மிக நல்ல மனிதர், திறமையான, அதே சமயம் மிகவும் கராரான அதிகாரி. அவர் பெயரை சொன்னாலே பல சினிமாக்காரங்களுக்கு நடுக்கம் வந்துடும். அப்படிப்பட்டவர் நாகேஷ் அவர்களை அன்போடு வரவேற்று உட்கார சொன்னாராம் சாஸ்திரி. ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆகிற ஏறத்தாழ எல்லா படத்துலையும் நீ நடிக்கிற, சென்சார் அதிகாரிங்கிற முறையில் நான் தவறாமல் பார்க்குறேன். உன் நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு சென்சார் நாகேஷ் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துடலான்னு தோணுது அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே நாகேஷ் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருந்தது அப்படின்னு நாகேஷ் அவர்கள் அவரை பற்றி சொன்னார். முந்தின நாள் கூட ஒரு படம் வந்தது, பார்த்தேனே, பேர் கூட அப்படின்னு இவர் சொன்ன உடனே நாகேஷ் சொன்னாராம், அன்னை இல்லம் சார், எனக்கு நல்ல காமெடி ரோல், நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார் அப்படின்னு இவர் கேட்டாராம். அதை காமெடி நான் சொல்கிறேன், இழுத்து இழுத்து பேசுகிற மாதிரி திக்குவாயி உனக்கு காமெடியாக இருக்குதா அப்படின்ற மாதிரி அவர் சாஸ்திரி சொன்னாராம். நாகேஷ் எதுவும் பேசாமல் அவரை பார்த்து கொண்டே இருந்தாராம். திக்குவாயை வைத்து காமெடி பண்ணி இருப்பதற்காகவே இந்த படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். தமிழ்நாட்டில் இது மாதிரி திக்குவாயால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் நண்பர்களும் படத்தில் நீ திக்கி திக்கி பேசுறத பார்த்துட்டு அதை ரசித்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதை பார்க்குற அவங்க மனசு வேதனைப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னாராம் அந்த சாஸ்திரி. நாகேஷ் அவர்களை யாரோ சம்மட்டியால் ஓங்கி அடித்தது போல அவர் உணர்ந்தாராம். அவருக்கு என்ன விளக்கம் சொல்லி அவரோட நடிப்பை நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அதனால் அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாராம். அவர் முன்னே கையை நீட்டி, இனிமே இது போல அடுத்தவர்களின் குறைபாடுகளை கிண்டல் செய்யும் விதமாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அங்கேயே அப்போதே சத்தியம் செய்தும் கொடுத்தாராம். இந்த படத்தை ரிலீஸ் செய்ய நான் இப்போ அனுமதி வழங்குறேன் அப்படின்னு அவர் சாஸ்திரி சொன்னாராம். சற்று கலங்கிய கண்களோட நாகேஷ் அங்கிருந்து கிளம்பினாராம். நகைச்சுவை அப்படிங்கிறது அடுத்தவங்களுடைய ஊனத்தையோ அடுத்தவங்களோட குறைகளையோ சொல்லி காட்டி கிண்டல் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் அவங்க அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களோட மனசு அதில் நொந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாகேஷ் அவர்களுக்கு அந்த சாஸ்திரி அவர்கள் உணர்த்தியது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.